விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு வெவ்வேறு பிரச்சனைகளை ரொம்ப வேகமா தீர்த்துட்டு இருக்கிற மாதிரி காவிரி பிரச்சனையை நம்ம ஈஸியா கையாண்டுடலாம் அப்படின்றது தான் விஜய் அவர்கள் போட்டிருந்த திட்டம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய முதல்வர் DK சிவகுமார் அவர்களை சந்திப்பதன் மூலமாக இந்த காவிரி பிரச்சனையை தீர்த்திடலாம் அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு. ஒரே காலகட்டத்தில் ரெண்டு விதமான தாக்குதலை தமிழ்நாடு எதிர்கொள்ளுது. ஒன்று, மேகதாட் கட்டுறதுக்கான முயற்சிகள் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு அதுக்கு சம்மதிக்கும் அப்படின்ற சூழல் தான் இருக்கு. காரணம், தமிழ்நாட்டை விட கர்நாடகாவுக்கு காங்கிரஸுக்கும் ஆதாயமான இடம், பாஜகவுக்கும் ஆதாயமான இடம். ரெண்டு தேசிய கட்சிகள் தான் அங்க மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ரெண்டு காங்கிரஸ் கட்சிக்குமே வேலை கிடையாது. இங்க அதிமுக, திமுக, TVK இப்போ ஆட்சிக்கு வந்ததுனால TVK. இதுதான் இங்க உள்ள அரசியல் நிலைமை. என்னதான் இருந்தாலும், காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், மேகதாட்டுவாக இருந்தாலும், தமிழ்நாட்டை விட ஒன்றிய கட்சிகள், குறிப்பா தேசிய கட்சிகள், பாஜக, காங்கிரஸ் ரெண்டு கட்சிகளுமே கர்நாடகாவுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இது இயல்பு, இயற்கை. இன்னொன்னு, மேகதாட்டுவில் அணை கட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. காவிரியில தண்ணி வரல. எது பெரிய பிரச்சனை? மேகதாட்டுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை தான். இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை காவிரி. தஞ்சையில சுமார் 1.5 லட்சம் ஏக்கருக்கு குறுவை சாகுபடி நடந்திருக்கணும். அது சுத்தமா நடக்கல. அதனால விலைவாசி உயர்வு, அரிசி விலை ஏற்றம் அப்படின்னு பல பிரச்சனைகள். இது வெறுமனே அரிசி இல்லாம போறது மட்டும் இல்ல, நிலத்தடி நீர் இல்லாம போகும், காவிரி கடைமடை பகுதியில உப்பு தண்ணி ஏறும் அப்படின்னு இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பிரச்சனைகள். வறுமை காரணமா விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்றதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாமே இது போன்ற பிரச்சனைகளோட தொடர்ச்சி தான். அதனால இது கோடிக்கணக்கான குடும்பங்களையும் கோடிக்கணக்கான மக்களையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய பேரிடியாக நம்மளை நெருங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் காவிரி பிரச்சனை. இது ஒரு நூற்றாண்டுகளுக்கும் மேலான பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அடிப்படை, கர்நாடகா நமக்கு தண்ணி தர மாட்டேங்குது, நமக்கு தண்ணி வந்தாதான் நம்ம முதுகெலும்பான தஞ்சை மண்டலம் வேளாண்மை செய்ய முடியும் அப்படின்றது. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பிரச்சனை. ஆனா ஒவ்வொரு தடவை நாம தண்ணி கேட்கறதுக்கும் போராடி அழுது புரண்டு என்னதான் பண்ணினாலும் அந்த கன்னடர்கள் அதை அங்க அரசியல் ஆக்கி வச்சிருப்பதன் காரணமாக நமக்கு தண்ணி தர மறுக்கிறாங்க. தண்ணி கேட்கும் போதெல்லாம் கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு? பெரிய கலவரங்கள் நடந்திருக்கு. தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, பெண்கள் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க, தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அவங்க சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு, வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் காவிரியில தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் கர்நாடகாவில் அந்த கன்னட இனவெறியர்கள் பண்ணக்கூடிய வேலை. தண்ணி வேணும்னு கேட்குற நாம எந்த வன்முறையில இங்க ஈடுபடலை. அதுக்கான எந்த ஆதாரமும் இங்க இல்லை. ஒரு பெங்களூர் பேக்கரியை போய் தாக்குறதோ அல்லது இங்க வசிக்கக்கூடிய கன்னடர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க மேல வெறி கொண்டு பாயிறதோ, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒரு தனிநபர் வன்மமா, கன்னட இனவரியா, கன்னட வெறுப்பா பார்க்கல. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கர்நாடகாவில் வாட்டாள் நாகராஜ் போன்றவங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கொடியை தூக்கிட்டு வந்துருவானுங்க. கொடியை தூக்கிட்டு அதை ஒரு இனவெறி அரசியலா பண்ணி இந்த காவிரி பிரச்சனை அப்படின்றது இருக்குல்ல, இந்த காவிரி பிரச்சனையை ஆக்சுவலா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்னினோவோட சேர்த்து தான் புரிஞ்சுக்கணும். எல்னினோ விளைவுகள் அதுல இருக்கு. ரொம்ப டெப்தா யோசிச்சு பார்த்தோம்னா அதோட பின்விளைவுகள் அதுல இருக்கு. ஆனா நாம அவ்வளவு யோசிக்க போறது இல்லை. அதனால அதை அப்படி பார்க்க வேண்டாம். ரெண்டாவது, என்ன பண்ணலாம் இந்த காவிரிக்கு அப்படின்னா, முதல்ல தஞ்சை மண்டலம் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யலாம். மின்சார கட்டணங்களை முழுமையாக ரத்து செய்யலாம். இது போன்ற சில துரிதமான போர்க்கால நடவடிக்கை அரசு எடுத்தாலே ஓரளவுக்கு இந்த காவிரி தண்ணி பிரச்சனையில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடியை அந்த மக்கள் சமாளித்து வர முடியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட கூட இருக்கிறவங்கள்ட்ட அவர் ஐடியா கேட்குறாரு. இந்த விஷயத்துல நான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா இந்த காலத்தை நாம கிராஸ் பண்ண முடியும் அல்லது தண்ணி கேட்டு வாங்க முடியும் அப்படின்னா, அவங்க உடனே இல்லை, நம்ம கர்நாடகாவுக்கு போய் TK சிவகுமாரை சந்திச்சா அது எம்ஜிஆரோட அணுகுமுறை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஐடியா யோசிக்கிறதே ஒவ்வொன்றும் கான்செப்ட், ஒவ்வொன்றும் கண்டென்ட், ஒவ்வொன்றும் ஐடியாஸ் தான். அந்த ஒவ்வொரு ஐடியாவையும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கு குறைஞ்சி எதையுமே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இவரே எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் என்ன அப்படின்னு ஒன்று அவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. ஒன்று TK சிவகுமாரை போய் சந்திக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது இன்னொரு ஐடியா கொடுத்துருக்காங்க. முதல் ஐடியா அது
ரெண்டாவது ஐடியா, ஜெயலலிதா மாதிரி ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படின்னு. அப்ப எங்க உண்ணாவிரதம் இருக்கலாம், என்னைக்கு இருக்கலாம் அப்படின்னா ஆகஸ்ட் 3 இருக்கலாம். ஆகஸ்ட் 3 கர்நாடகா போகலாம். அங்க போக முடியல, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. தஞ்சாவூர்லயோ சேப்பாக்கத்திலேயோ சென்னையிலேயோ ஒரு உண்ணாவிரதம் வந்து தலைவரோட இமேஜை பூஸ்டப் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. கர்நாடகா போகலாம் அப்படின்றது முதல்ல இவங்க ஒரு தகவலாக தான் கசிய விட்டாங்க. எல்லாத்தையுமே என்று தகவல் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு வரும் இல்லையா தமிழ்நாடு அரசோடது. அதே மாதிரி தான் இதுவும் வந்தது. அப்புறம் DK சிவகுமாரே வரட்டும், நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படி இப்படின்லாம் ரொம்ப இது பண்ணார். கடைசியில் அவர் இப்போ வராதிங்கன்னு கதறார். ஐயோ, தமிழ்நாடு முதலமைச்சரே வந்துடாதீங்க, இன்னொரு நாள் நாம சந்திக்கலாம். அப்படி காரணம், அங்க அந்த கன்னட இனவரி அரசியல் DK சிவகுமாரை காலி பண்ணுது. DK சிவகுமாரே ஒரு வாட்டாள் நாகராஜ் தான். சீதாராமையா ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து போராடி மேலே வந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு இது தொடர்பாகலாம் ரொம்ப ஒரு விரிந்த பார்வை இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக இதை போட்டு ஒரு இனவெறியை நோக்கி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அணுகுமுறை அவர்கிட்ட இருக்காது. அதே மாதிரி எடியூரப்பாட்ட கூட இருக்காது. ஆனா இந்த DK சிவகுமார் ஆட்சிக்கு வரும்போதே இந்த காவிரி பிரச்சனையை கையில் எடுத்துட்டு தான் வர்றாரு. இதுல தண்ணி கொடுக்க கூடாது, இதை ஒரு பயங்கர ஈகோவா சீன் போட்டு பிரஸ் மீட் நடத்தி இவர்கிட்ட போய் எப்படி வந்து நான் தமிழ்நாடு முதலமைச்சர் பேச முடியும்? இதை புரிஞ்சுக்கிட்ட தமிழ்நாடு தலைவர்கள், திமுக தலைவர் MK ஸ்டாலின், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்ட பல பேரும் கர்நாடகாவுக்கு போகாதீங்க, காவிரி நடுவர் மன்றம் இருக்கு, அவங்க நமக்கு ஆதரவா தண்ணி திறந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. இருக்குதோ அந்த தண்ணியை கர்நாடகம் திறந்து விடணும், இதுதான் நம்ம கோரிக்கை. இதுக்காக நீங்க அங்க போனீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே டைவர்ட் ஆகும், பாதிக்கப்படும்னு ரொம்ப தெளிவா சொன்னதை அவரோட 11 பேர் போறாங்க, 13 பேர் போறாங்க. ஏன் இவங்கெல்லாம் போய் என்ன பண்ண போறாங்க? நீர்வளத்துறை அமைச்சர்னு ஆனந்த்னு ஒருத்தரை வச்சிருக்கீங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறாப்புல அந்த போண்டா வாயன். பத்திரிகையாளர்கள் இந்த காவிரி பிரச்சனை இருக்குத, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறா, எல்லாத்துக்கும் சிரிச்சிச்சு இப்படி சிரிச்சிட்டு போறாரு. அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல கூட ரொம்ப பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் இவங்க. பண்ணிட்டு இப்போ ஒட்டுமொத்தமா அந்த திட்டம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. 3ஆம் தேதி விஜயால போக முடியாது. இப்போ உண்ணாவிரதம் இருக்க முடியுமா அப்படின்னா இனி இருக்க முடியாது. ஏன்னா உதயநிதி தஞ்சாவூர்ல 3ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிட்டாப்புல. அந்த போராட்டத்தை வெவ்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரிக்கும் சூழல் உருவாயிருக்கு. இன்னும் பல பேர் அந்த போராட்டத்தை வந்து ஏராளமான விவசாயிகள் சங்கங்கள் ஆதரிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவு அந்த போராட்டம் வந்து நடத்த போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு. அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ மெல்ல ஒன்று ஆரம்பிக்கிறாப்புல அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு. ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் முதல்ல பண்ணல? முதல்ல நீங்கள் என்னென்னமோ ட்ராமா பண்ணுறீங்க. கர்நாடக முதல்வரை போய் சந்திக்கணும், உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, அது நடக்குமா இது நடக்குமா, அங்கே போய் பேர் வாங்கிட முடியுமா, கடைசியில் அனைத்து கட்சி கூட்டம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், எல்லாரும் சேர்ந்து போட்டு சாத்துன்னு சாத்திடுவாங்க அப்படின்றதுனால அனைத்து கட்சி கூட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் அதை அதிமுக திமுக போன்ற கட்சிகள் புறக்கணிக்கணும். நான் திருப்பியும் சொல்றேன், இவங்க பண்ணக்கூடிய இவங்கள மற்ற அரசியல் கட்சி மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது. ஒரு அதிமுக திமுக அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவாங்க, அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கும், மோதிப்பாங்க. ஆனா ஒரு பொது விஷயத்துல என்னதான் முரண்பாடு இருந்தாலும் ஒன்று சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இவரு பண்ணக்கூடிய எல்லாமே ஸ்கிரிப்ட். ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று பண்றாருன்னா அதுக்கு பின்னால ஒரு ரகசிய அஜெண்டா முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கும், டிவிகேக்கு இருக்கும். அதுல எதிர்கட்சிகளை குறிவைக்கிறதுக்கு கூட ஏதாவது ஒரு சதி திட்டம் இருக்கும். நீங்க இந்த 70 நாள்ல அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் பாருங்க, அதுக்கு பின்னால ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, ஒரு நடிப்பு இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அதே போன்ற ஒரு திட்டத்தோட தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் அழைப்பு விடுப்பாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அதிமுகவும் திமுகவுக்கும் போனால் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை பாதம், இதுல எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்பட போறதில்லை, கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்க போறதில்லை. இத அவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் டிவிகே அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தால் அதை புறக்கணிக்க வேண்டும் என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து.
என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இந்த 70 நாளில் இவரோட நடவடிக்கைகள் நமக்கு சில பல செய்திகளை உணர்த்துது. எதையுமே உண்மையாக செய்யாமல் எல்லாத்தையுமே ஒரு ஷூட்டிங் மாதிரி எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு ஒரு நாகரிகம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் ஒரு முதல்வராக இருக்கிறோம் அப்படின்ற எந்த விதமான ஒரு பொது பண்புணர்ச்சியும் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அதை வச்சு தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த காவிரி பிரச்சனை என்பது நீண்ட கால பிரச்சனை, ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. அதை ஒரு நாள்லையோ ஒரு வருஷத்துலையோ 10 நாள்லையோ கூட தீர்த்து விட முடியாது. அதே சமயம் கன்னட இனவரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்த்து விட முடியாது. கலைஞரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பேசாத பேச்சையா இவர் பேசிட்ட போறாரு, அப்படியெல்லாம் பேசி தீர்க்கவும் முடியாது. இப்போது தஞ்சை மண்டலத்தில் தஞ்சை பெருநில பரப்பில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் என்ன? இது மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுதான் ஒரு தற்காலிக தீர்வு, தற்காலிக நிவாரணம். இது நீண்டகால தீர்வு கிடையாது. தற்காலிக நிவாரணமாக அந்த விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு அவங்க உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு, அவங்களோட பொருளாதார நிலை தேக்கமடைகிறதுக்கு என்ன தீர்வு என்பதை அரசியல் கட்சிகள் யோசிக்கணும், ஆளுங்கட்சியும் யோசிக்கணும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.